யார் தெரிந்தா பார்த்துருப்பீங்க எல்லாம் படத்தில் டிஸ்கோ சாஞ்சிச்சு பாரு டவுசர் போன ஆடுமாரு திரு நேரத்துக்கு அவங்க கோயிங்கா பொண்ணு இப்போதான் மெட்ராஸ்ல இருந்து ஹெலிகாப்டர் தூக்கின்னு வந்தாங்க மூஞ்சி அதே மாதிரி இருக்கு ஆனா குரல தான் மெமிக்கிரி பண்ணுவோம் அனுப்பா நான் போர் மிஷின் அனுப்பு போமா நல்லா பாத்துக்கோ போமா வணக்கம் பெரியவரே எனக்கு போச்சு மூஞ்சி இங்கதான் மாங்கின்னு நீ ஒண்ணு குஞ்சு போடுவான் மூஞ்ச பார்த்து போடு ஆனா உன் அடக்க யாருக்குமே வராது என்ன அடக்க இருங்க பேசும் பொழுது மூஞ்ச பார்த்துதான் பேசணும் எதுக்கு இங்கெல்லாம் பாக்குறேன் ஆண்டவன் கண்ணை வச்சுக்கிறேன் அழக ரசிக்கத்தான் நீ ரசிக்கிறதுனா இப்படி ஒண்ணு வரலையே அப்பா பேரரசர் ரசிப்பாருன்னு வந்திருக்கேன் அப்ப பொம்பளை கல்யாணத்துக்கு நல்லா மினிக்குன்னு இவ்வளவு பூ வச்சுக்கின்னு பட்டு போட கட்டிக்கின்னு நல்லா ஈர்ச்சி செருப்பு போட்டுக்கின்னு டிங்கு 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 ஓடுறீங்களா என்ன அங்கேயும் யாராவது பாப்பாங்க அதான் நானும் பாத்துங்க 48 உனக்கு 49 ஆமா ஒன்னு ஏறிச்சு நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்க எல்லாம் நானே தான் ஆனா உன் அடக்கு என்ன கண்டுபிடிச்ச அடக்கு யாருக்கு வராது காட்டும் அடக்கத்தை பாக்க சொல்லுங்க பாருங்கள் எந்த மேஸ்திரி செவுறு வச்சான்னு தெரியல செங்கல் இல்ல பழகுது அப்படியே விட்டுக்கிறான் பேச மாட்டம் போட்டு வச்சுக்கிறேன் இத போய் நீ ஏறு வேலைக்கு போனா போதும் ஒரு ஆம்பளை ஊர் உள்ள இருக்க மாட்டேன் எல்லாம் ஏறு வேலை தான் இருப்பான் இத பாக்கிறதுக்கு அப்படியே பொம்பளை மாதிரியே வச்சு இத பாருங்க இத அங்கேயே போவோம் உன் கல்யாணம் சரியா பின்னியா பாப்பா மயங்கி வீரா வந்தவங்க வீட்டு போய் டீ குடிச்சு வாந்தி அடிக்கிறியா டீ குடிக்கலைங்க குடிக்கவே இல்லை தலைவலி அது வச்சதுக்காண்டி வரும் அப்ப ஏதோ டாக்டர் போய் பாருங்க ஆமா ஏதோ நின்னுட்டு இருக்குது உட்கார வையே பரவாயில்ல 30 ரூபா நடக்குது யார் யார் வந்திருக்காங்க இளவரசம் அவங்களுக்கு பிறந்த நாள் விழா இவர் என் ஜாமான் இவர் பேரரசு போவாத பெரிய இவரு அது நிக்கிறாரு ஒரே மாதிரி மோசம் போவாத இவரு போல அவங்க புள்ள மோசமான ஆளு விட இந்த ஆளு பெரிய ஆளு பக்கத்துல பொண்ணு வச்சுக்க ஒரு புறமா நேரத்தை விட மாட்டான் அந்த ஆளு அது வேறு நான் வீட்டு போச்சு தான் போவேன் ஓடுவேன் திரும்பி போச்சு எட்ட போய் போ நம்ம நாட்டு தளபதி அதுக்கு மேல ஒரு முள் வச்ச கூடாது அந்த மாதிரி பொண்ணு இல்ல நல்ல குடும்பத்துல பொண்ண பண்ணுகிறேன் நல்ல குடும்பத்துல பொண்ணு நல்ல குடும்பத்துல ஏன்னா எத்திச்சு நடக்கிறேன் ஆஞ்சு ஏத்திட்டு நல்ல குடும்பம் உடனே பத்திரமா ஆடு கீவியாத ஆடு விட மாட்டேன் சரி நான் நான் புடிச்சுக்கணும் நீ பிடிக்கிறது தானே இருக்கு சரி எனக்கு ஆட்டினாலும் எனக்கு என்ன தரேன் நீ ஆடு முதல் திறமை காட்டு அப்புறம் பலனை எதிர்பாரு கண்டிப்பா ஆடுமா சரி
Beautiful, beautiful, wonderful. ஆமா, beautiful, wonderful. Very nice. என்ன தமிழ் மண்ணில பிறந்து தமிழை பேசாம என்ன பியூட்டிஃபுல்லா சொல்ற? ஏங்க beautifulனா நல்லா இருக்குன்னு அர்த்தம். நல்லா இருக்குமான்னு சொல்லு. அருமையாக ஆடுங்க, திறமையாக ஆடுங்க, நைஸாக இருங்க. நல்லா இருக்குது. சாரி, நீ ஆடிட்ட உள்ள ஏடிஎம் இருக்குது, போய் எடுத்துக்கோ. எனக்கு அந்த கதையா தெரியாது. நீ என்ன சொன்ன? ஆடுனா கொடுப்பேன்னு சொன்ன. கேட்கறத கொடு. கேளு, தருவில்ல? கேளு. இருக்குது தான் எல்லாத்துக்கும் இப்படிலாம் இப்படிலாம் பேசுறாரு. அவர் வேற சொல்றாரு. எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி கொடு. வேணாமா, ஏற்கனவே தொண்டை ஆம்பளை மாரி இருக்குது. வேணாம், மறுபடியும் அது வாங்கி பின்னாத்துக்கு வேணாம் வேணாம் வேணாம். வேற என்ன கேளு. சரி, குச்சி மிட்டாயாவது வாங்கி கொடு. உன் மேல 2 சப்பத்து தான். நான் மச்சு தோட்டம் வேற என்ன கேளு. ஒரு லாலிபாப்பாவது வாங்கி கொடுங்க. ஐயோ, 3 அதியத்தாமா, 3 அதியத்தா. பணம் கச்சி சாப்பிடுற மாதிரி ஒரு கம்மரை கட்டி ஒரு கலகா வந்தா அப்படி கேளு. அப்படியா? ஆ, எள்ளுண்டு வச்சிருக்கியா? ஏன் வந்து என் பேக்க வாங்கி வச்சு ஒரு வாரம் ஆச்சு, போய் எடுத்து போ. பேக்க நண்டு பேக்கல அங்க இருக்கு. பை பை பைத்தியா? போ போ எடுத்து போ போ போ. ஒரு வாரம் ஆச்சுன்ற ஜிப்பு டைட்டா இருக்குமே. ஜிப்பு டைட்டா இருக்குமா? ஆமா. என்ன தடவை டாட்டிங்கோட ஓபன் ஆயிடும். ஆமா, எனக்கு தெரியாதுங்க. மேலுங்க ஆட்டிங்க ஆடுமா. வேலுங்க ஆடுங்க. போ போ போ. சரி, போயிட்டு வரேன். போ. ஜிப்பு ஓப்பன் பண்ணிட்டு கால் போடுற நீ வந்து. கால் போடு, நான் வந்து என்னன்னு பண்ணும்போது. போ போ போ. அச்சப்பா. போய் போய் அடி. அடிச்சயா. அடுத்தது யாரு பாக்காதீங்க, யாரு பாக்காதீங்க. பாக்காதீங்க யாரா யாரு. எல்லாருமா கல்யாண பல்வா போ. வடக்கு மாமா என்ன மாமா? எனக்கு பிடிக்கும். டாபர் மாமாவை கூட்டி வைக்கணும். அதெல்லாம் எதுவுமே இல்லையா? டாபர் மாமாவா தான் கூட்டி வைக்கணும், கூட்டி மாமாவை கூட்டி வைக்கணும். எந்த மாமா சவரம் போடணும். 25 சவரம் போனாதான் கட்டிக்கலாம். அப்போ ஒரு சவரம் என்ன ரேட் தெரியுமா? என்ன ரெட்டியா? 58,000. ஒரு சவரம் 25 சவரம் என்ன ரேட் ஆகுது பாரு. எங்க போகுது பாரு. எவ்வளோ தாலியா இருக்காங்க. நான் அது கேட்டு போறான். 25 சவரம் என்னடா? பொண்ணு வீட்டுல வாழ்ந்துலான்னு பாக்குறீங்களா? நீங்க சமாத்தி போடுங்க. அது கேட்டா கூட பரவாயில்ல. பைக்கு போகிறான், பைக்கு அது வாங்கி கொடுத்தா ஒய்ங்க ஓட்டான். திருப்புறான் 100. அவர் மட்டும் 107 தூக்கிட்டு ஓடுறான். அது ஒய்ங்க ஓட்டக்கூடாது. அதனால சைலண்ட் செல்போன் வாங்கிட்டேன். மிஸ் கால் ஊத்ததுல யாருன்னா தள்ளி போட்டு வாங்கி போட்டா செஞ்சு வாங்கிட்டேன். அது நான் 1 வயசு ஆகி போச்சு. 52 வயசு ஆயிடுச்சு. இனிமேல் என்ன பண்ண போறேன் நான்? நீ எதனா முயற்சி பண்ணாதான் உண்டு. சரி, எல்லாம் வந்து ஆடப்பா நம்ம திறமை வெளிக்கட்டு. ஆடே ஆடே ஆடே.
சரியா பரவாயில்ல இருக்கட்டும். நீ போ. சரியா உன் பேச்சு கட்சிக்கு எப்படி எப்படியோ பண்ணிட்டா நீ எங்கெங்கயோ போயிருப்ப. சரி பரவாயில்ல இருக்கட்டும். வா, 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 வா. ஓடு, 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 ஓடு. அம்மா, நாட்டியம் சிறப்பாக இருந்தது. அவரவர் உருவத்துக்கு தகுந்த நாட்டியத்தை வெளிப்படுத்தி விட்டார்கள். இருந்தாலும் இப்பதான் நம்ம ஆளு கட்டுக்காதீங்க எதுவும் நம்மளால ஏறி போறோம்னா பண்ண போது பாரு. இப்ப நாட்டுப்புற கலை ஆரம்பிக்க இருக்கிறது. அருமையாக ஆடுவான், திறமையாக ஆடுவான், ஆள் குண்டாக அப்புறமா இருப்பான். ஐயோ அவளை கிளிக்கலாம் போல இருக்கும். வருவா பாருங்க எப்படி கும்முன்னு இருக்கு போறா பாரு. வருவா போய் குறிஞ்சியிலே பூமலந்து கொழுங்குதடி தள்ளாரே குறிஞ்சியிலே பூமலந்து கொழுங்குதடி தள்ளாரே குறிஞ்சியிலே பூமலந்து கொழுங்குதடி தள்ளாரே குறுகுறுத்தா பண்டிரட்டி பறக்குதடி தள்ளாரே
கொழுங்குதடி